கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 36ஆம் அத்தியாயம். தீப்திமான் எழுதிய மகாநாபர் வதம். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, காலநாபன் எனும் அசுரன் வீழ்ந்த போது அசுரப்படையில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் மகாநாபன் எனும் அசுரன் ஒட்டகத்தின் மீது ஏறி போர்க்களத்திற்குள் வந்தான். அந்த மாயையான அசுர அரசன் தன் வாயிலிருந்து நெருப்பை கக்கத் தொடங்கினான். அந்த நெருப்பு 10 திசைகளிலும் பற்றி கொண்டது. பூமியில் இருந்த மரங்கள் எரியத் தொடங்கின. அரசே, வீரர்களின் கவசங்கள், தலைப்பாகைகள், இடுப்பு பட்டைகள் மற்றும் சின்னங்கள் அஸ்வின மலர்களையும் பருத்தியையும் போல எரிந்தன. அரசே, பல யானைகளும் கடற்கரை நகரங்களிலிருந்து செய்யப்பட்ட மஞ்சள், சிவப்பு, வெள்ளை, கருப்பு புள்ளிகளுடைய மற்றும் நேர்த்தியான ஊஞ்சல்களும் தங்கம் மற்றும் இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட காஷ்மீரி கம்பளங்களும் காட்டுத்தீயில் மூழ்கிய மரங்களுடன் இணைந்து மலைகளைப் போல அந்த போர்க்களத்தில் எரிந்து கொண்டிருந்தன. இரத்தினங்கள், விசிறிகள், கழுத்தணிகள் மற்றும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட எரியும் குதிரைகள் தீயில் எரிந்த மான்களைப் போல போர்க்களத்தில் பாய்ந்து ஓடின. தன் படை பீதி அடைந்ததை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தன் தீப்திமான் அந்த மாய நெருப்பை அணைப்பதற்காக பார்ஜன்ய அம்பை எய்தார். அந்த அம்பிலிருந்து மறுமை நாளின் மேகங்களை போன்ற நீல மேகங்கள் தோன்றி பயங்கரமான கர்ஜனையுடன் பெருமழையால் பொழியத் தொடங்கின. அரசே, அந்த பெருமழையோடு பூமியில் பருவமழை தொடங்கியது. ஆண் குயில், பெண் குயில், மயில், நாரை போன்ற பறவைகள் தங்கள் இனிய பாடல்களை பாடத் தொடங்கின. தவளைகளும் கத்தத் தொடங்கின. இந்திரகோபம், வீரபாகூதி எனப்படும் சிவப்பு பூச்சி கூட்டங்கள் எங்கும் தோன்றத் தொடங்கின. மிதிலேந்திரரே, வானவில்லாலும் மின்னல் மாலைகளாலும் வானம் ஒளிர்ந்தது போல் காட்சியளித்தது. இவ்வாறு நெருப்பு அணைக்கப்பட்ட போது அந்த பெரும் அசுரன் மகாநாபன் சீற்றத்துடன் தனது கூர்மையான திரிசூலத்தை தீப்திமான் மீது வீசினான். ரோஹிணியின் மைந்தனான தீப்திமான் ஒரு அரவத்தை போல தன்னை நோக்கி வந்த திரிசூலத்தை கருடன் தன் அலகால் அரவத்தை 2ஆக பிளப்பது போல போர்க்களத்தில் தன் வாளால் வெட்டினான். மகாநாபனின் வாகனமான உட்பட்டன் எனும் ஒட்டகம் தன் பற்களால் அவனை வெட்டுவதற்காக முன்னோக்கி பாய்ந்தது. பின்னர் தீப்திமான் போர்க்களத்தில் தன் வாளால் அவனை தாக்கினான். அந்த வாள் தீப்திமானின் கழுத்தை துண்டித்தது. ஒட்டகம் 2 துண்டுகளாக தரையில் விழுந்தது. மகாநாபனின் கண் முன்னே அந்த ஒட்டகம் இறந்தது. பின்னர் அசுரனான மகாநாபன் விரைவாக தனது யானையின் மீது ஏறி கரத்தில் ஈட்டியுடன் வானத்தில் கர்ஜித்தபடி மீண்டும் போர்க்களத்திற்கு திரும்பினான். ஒளி வீசும் விளையாட்டுத்தனமான கருமையான சிந்தி குதிரையின் மீது அமர்ந்து மின்னலை போல பிரகாசிக்கும் வாளை ஏந்தியபடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தன் கம்பீரமாக தோன்றினான். அவன் குதிரையின் வயிற்றை உதைத்தான். அது தரையிலிருந்து பாய்ந்து யானையின் பின்னங்கால்களின் மீது ஏறியது. ஒரு சிங்கம் பெரும் வேகத்துடன் மலை உச்சியில் ஏறுவதைப் போல அது இருந்தது. பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தனான தீப்திமான் திடீரென தனது கூர்மையான வாளால் மகாநாபனின் தலையை அவனது உடலில் இருந்து துண்டித்தார். ஒரு சிங்கம் யானை கூட்டத்தை மிதிப்பதை போல தீப்திமான் அம்புகளை பொழிந்து அந்த தீய ஆவியின் படையினை தனது வாளால் அழித்தான். சில அசுரர்கள் அந்த வாளால் கொல்லப்பட்டனர். மற்றவர்கள் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினர். தேவர்கள் தீப்திமானின் தலையில் மலர்களை பொழிந்தனர். கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் பாடினர். அப்சர பெண்கள் நடனமாடினர். முனிவர்களும் துறவிகளும் தேவர்களும் பகவான் ஸ்ரீஹரியின் மைந்தனை புகழ்ந்தனர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித் காண்டத்தில் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கிடையிலான உரையாடல் என்றழைக்கப்படும் சம்வாதத்தில் உருவான மகாநாப வதம் என்ற தலைப்பு கொண்ட 36ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.